ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைன் டிப்ஸ் ரெசிபிஸ் வந்து இருக்க போகுது. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெயின்டைன்ல தான் இருக்கேன். ஸோ அதனால ஒரு டே இன் மை லைஃப், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்கும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு vlog டே இன் மை லைஃபும் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, போதும் சிஸ்டர், நீங்க வந்து வெயிட் கரெக்டா தான் இருக்கீங்க, இதுக்கு மேல லாஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர், நமக்கே ஒரு ஸ்டேஜ்ல தெரியும் அது அளவுக்கு போதும் சரிங்களா அப்படின்ட்டு நானுமே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கு மேல கொஞ்சம் இது ஒட்டி அப்படி இப்படின்னு அசிங்கமாயிடும், ஏதோ சீக்கு வந்தது மாதிரி ஆயிடுவோம். இதையே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதான் ரீல்ஸ் பண்ணும்போது அண்ணா கூட பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய சிஸ்டர் சொல்லிட்டே இருப்பாங்க. சீக்கிரமா நான் வந்து போடுவோம், கண்டிப்பா அது ஒரு ஐடியா இருக்கு. ஆல்ரெடி ஒரு கப்பல் சேனல் ஓபன் பண்ணி அது அப்படியே மயானமா காட்சி அளிச்சிட்டு இருக்கு. ஆனா சீக்கிரமா அது மாதிரி போடுறோம். எங்களுக்கும் ஆசைகள் இருக்கு, டைமே இருக்க மாட்டேங்குதுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்துச்சுன்னு மத்த வீக் டேஸை விட ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸியா ஓடியே போயிடுதுங்க. சமைக்க திங்க தூங்க என்ன சொல்றதுங்க. அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட சாங் செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிச்சு கேட்பேங்க. அது ரொம்ப ஆழ்ந்து கேட்பேன். அந்த லிரிக்ஸ்ல பாடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன் நான். ஸோ அது நிறையா எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு. ஸோ எனக்கு இந்த சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா நான் வந்து ட்ரை பண்றேன், அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ரீல்ஸ் பண்றேன். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு பண்றதுக்கு. ஸோ அதனாலதான் சரி நம்மளுக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சீக்கிரமா அடுத்தடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் கேரளில இருந்து புவனேஸ்வரி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஓணம் வந்து வர்றதுனால இப்போ வந்து நான் வந்து மெயின்டைன்ல தான் இருக்கேன். 76ல இருந்து 65 kg வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர், இனிமே குறைக்க வேண்டாம்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ மெயின்டைன்ல தான் இருக்கேன். ஒரு விஷயம், ஆனா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க நான் 60 வரணும், 65க்கு எல்லாரும் ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை எல்லாருமே சொல்லுவாங்க. ஆமா, உடம்பு உடம்பு குண்டா இருந்தா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒல்லியா இருந்தா ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குண்டா இருந்துச்சுன்னா என்ன நல்லா சாப்பிடுறியா, வீட்டுல யாருக்கும் கொடுக்காமலுவாங்க. அதுவே என்ன உடம்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஏன் சீக்கிரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து இதுதான் இந்த விஷயம். எல்லாரும் சொல்றாங்க அப்படின்ற நமக்கு மைண்டுக்கு கரெக்டா தெரியும் நம்ம எப்படி வெயிட் கரெக்டா இருக்குமா என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம தான் பார்த்துக்கணும். இது இது இருந்தா நமக்கு ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு நமக்கு தான் நம்ம தான் சூஸ் பண்ணணும். சொல்றவங்க இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, நல்லதா சொல்லுவாங்க, கெட்டதா சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே சொல்றதுக்கு வந்து நிற்பாங்க. ஸோ அதெல்லாம் காதல் எடுத்துக்கணும். நமக்கு சரின்னு இந்த விஷயத்துல நம்ம பழுதுன்னா அதை வந்து பண்ணிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்ரிஷியேட் பண்ற மாதிரியும் வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம டிமோட்டிவேட் பண்ணுவாங்களும் அவங்களதான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அப்ரிஷியேட் பண்றாங்களோ டிமோட்டிவேட் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்லி நீங்க வந்து டயட் மட்டும் தான் பண்ணீங்களான்னு கேட்டீங்க. இல்ல, டயட் பிளஸ் வாக்கிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸசைஸ் வந்து பண்ணணுமா நிறைய பேர் கேட்கு. எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப பாடி பெயின் வர்றதுனால 2 days பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த வெயிட் லாஸ்ன்றதே விட்டுருவோம். ஸோ வாக்கிங் நல்லா வந்து பண்ணுங்க, அது கூட டயட் கரெக்டா பண்ணுங்க, சூப்பரா குறைச்சிடலாம். தீபாவளி வரைக்கும் வெயிட் லாஸ் சேலஞ்சை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நார்மல் விளாக்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். தீபாவளி வந்து நான் கூட அக்டோபர் 17ல இருந்து ஏதோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி கூகுள்ல பார்த்தேன். எனக்கு அதனால சரியா தெரியல. அக்டோபர் 20ன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சீக்கிரமா நம்ம வந்து அக்டோபர் 20னா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து 21 days போடுவோமா 30 days போடுவோமான்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஏத்தாப்புல போட்டுக்கலாம் சரிங்களா. தீபாவளிக்குள்ள ஒரு சேலஞ்ச் கண்டிப்பா நான் வந்து போடுறேன். கிச்சன் ஆர்கனைசர்லாம் காமிங்கன்னு சொன்னீங்க. சும்மா நான் நார்மலான டப்பா தான் போட்டு வச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் கிச்சன் ரொம்ப குட்டியா இருக்கா. ஸோ இதுல வந்து இப்படி போதும்ன்ற ஒரு மாதிரி நார்மல் டப்பா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்பலாம் இல்லை, என்ன 2 அடி தான் நான் இருக்கிற கிச்சனு. ஸோ அதுக்கேத்தாப்புல இதுல காட்டுறேன் இல்லையா, இதுதான் பாத்திரம். இங்கிட்ட வந்து இந்த ஒரே ரோல தான் சாமான் வச்சிருக்கிறேன், இந்த தாளிக்கிறது இதெல்லாமே. ஸோ அதையும் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன் கொஞ்ச நாள்ல. அதுக்கப்புறம் ஹோம் டூரும் அதே தான், உங்ககிட்ட காட்டுறதா ஹோமே. ஏன்னா நாங்கள் கோட்ரஸ்ல இருக்கிறதுனால ஒரு சின்ன வீடு மாதிரிதான் இருக்கும்.
ஆனா மேலையும் கீழே இருக்கு. ஒரே இடத்துல இருந்தா பெரிய வீடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதையுமே வந்து ப்ராப்பரா நீட்டா காட்டணும் இல்லையா? ஸோ அதுதான் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றேங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க. அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருந்தேன், கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்புறம் வந்து நீங்க நல்லா சாப்பிடுங்க, நம்ம சேலஞ்சு தான் பண்ண போறோம் இல்லையா, நீங்க நல்லா இப்ப சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் 1-2 கிலோ தான் ஏறும், அதை நீங்க சேலஞ்ச் பண்ணிலே குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் நார்மலா சாப்பிட்டு வரேன், அளவாதான் சாப்பிடுறேன். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லதுதான். சரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கிறீங்க இல்லையா? நான் பிளாக் டீ பிளாக் காஃபி தான் குடிப்பேன். ஏன்னா பால் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஸோ நீங்க மெயின்டைன்ல தானே சிஸ்டர் இருக்கீங்க. இப்போ நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம்ல, ஆஃப் ஷுகர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பிளாக் டீ பிளாக் காஃபில. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர், பிளாக் டீ பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் குடிச்சு பழகிடுச்சா, அது எனக்கு சரின்னு அப்படியே விட்டுருது. அந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அதனால அப்படியே விட்டுட்டேன். அதனாலதான் அப்படியே குடிச்சுக்கிறேன். மெயின்டைன்ல அளவா ஒரு காஃபி அதோட வச்சுக்கோங்க சரிங்களா, சுகர் போட்டு. அதுவும் ஆஃப் சுகர் அப்படி. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள், அப்புறம் பிறந்தநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. வேற ஏதாவது விளாக் போடணும்னு நினைச்சீங்கன்னாலும் சொல்லுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு லஞ்ச் இதெல்லாம் மேக் பண்ணோம், பிரியாணி எல்லாம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சண்டேன்றனால கொஞ்சம் லேட்டாக தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட்டு காஃபி போட்டு கொடுத்துலான்ட்டு போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். நார்மலான தண்ணி தான் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு ப்ரெட் வந்து வாங்கிட்டு வந்தேன். ப்ரெட் ஆம்லேட் பண்ணுறேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்களா. இங்கே பேக் சைடு வந்து தான் இருக்குது கடை. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, சண்டேனாலே அவங்க தான் வந்து ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஆம்லெட்டுங்க, கருவேப்பிலை எல்லாம் போட்டு செம்மையாக இருந்தது. சூப்பராக வந்து நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். மற்ற எல்லாருக்குமே போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, நான் வந்து ப்ரெட் எடுத்துக்கல, அவங்க எல்லாமே ப்ரெட் எடுத்துக்கிட்டாங்க. கிச்சன் என்ன மாதிரி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எல்லா பொருளையும் திறந்து வச்சு அவங்களுக்கு அப்போன்னு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சுங்க. அப்புறம் அதெல்லாமே க்ளீன் பண்ணி பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி போல் ஒரு காஃபி போட்டு கொடுப்போம்ல, அதையும் போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னடா அரிசியை வச்சு விளாண்டுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா, இல்லைங்க பாஸ்மதி ரைஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பண்ணலான்ட்டு அங்கே நல்லா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, அதை தான் வந்து வைப் பண்ணிகிட்டே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அரிசியை நல்லா கலைஞ்சி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலான்ட்டு ஊற வச்சு மூடி வச்சுட்டேன் இந்த சைடு. அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் நல்லா படியில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரிலாக்ஸாக உட்காரேன். நமக்கும் இந்த மாதிரி உட்காரணும்னு ஆசை தான். பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பொறுப்புகள் கடமைகள்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சியெல்லாம் நல்லா தோல் சீவிட்டு பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு அரைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பிள்ளைங்களும் சேர்ந்துட்டு புதினா கொத்தமல்லி ஆஞ்சிட்டு இருக்கோம் உட்காந்துக்கிட்டே. அவங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கள் பையன் அழகாக வந்து ஆஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு க்ரீன் சிக்கன் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மல்லித்தலை பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி ஊற்றி ஒரு 65க்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ஊற வச்சுட்டு வெளில வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீ வந்து பிரியாணி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபைனலாக வந்து பண்ணாங்க. ரெசிபி வந்து ஷூட் பண்ணலை. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காளான் வந்து எடுத்துருக்கேன் இன்றைக்கி பிரியாணிக்கு. காளான் அப்புறம் வந்து 65 அதுதான் வந்து இன்றைக்கி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்து பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இதில் வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லையா புதினா கொத்தமல்லி போட்டு நான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா சுருள நம்ம வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா ஃபஸ்ட்டு வதக்க விட்டுறணும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சேர்க்கணும். அப்புறமா தக்காளி வந்து சேர்த்து நம்ம வந்து அதை வந்து உப்பு பிடிக்கும் போல் வதக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, சக்தி பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன், அதை வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா சுருள நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சிம்பிள் பிரியாணி தான், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடி பிடிச்சதுன்னா அந்த தயிர் சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்லாவே வந்து
திரண்டு வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி சுடுசுல வதக்கிட்டு நம்ம காளான் வந்து நல்லா நீக்கிட்டு அந்த ஒரு அதாவது நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சீக்கிரம் சுடுசுல வதக்கிடலாம். அதிலே தண்ணி நல்லா ஈர்த்து வரும். ஸோ இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அரிசிக்கு வித்தியாசம் இருக்கும். அதுக்கு எத்தனை தண்ணி வந்து சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி, இல்லைன்னா ஒரு சிலர் வந்து 3 கிளாஸ் கூட வைப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வச்சுக்கணும். தண்ணி உப்புலாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து கொதிக்கும் போது லெமன் ஜூஸ் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சோம், தம் போட்டோம்னா டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி ஆகிடும். கடைசியாக நீங்கள் கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். அப்புறமா இங்கே வந்து வெங்காயம், அந்த தயிர் வெங்காயம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை அப்புறம் தயிர்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஊற வச்சுருந்தாங்க. சிக்கன் சூப்பராக ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலாப்பில் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட காளான் பிரியாணி ரெடியா. ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணியை போட்டு வந்து பிளேம் தச்சு சிக்கன் வச்சோம்னா அதை வந்து விளாண்டுட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால அதுக்கப்புறம் வந்து சிக்கனை வந்து ஹஸ்பண்ட் வந்து பிரெட் கிரம்ஸ் லைட்டாக போட்டு முட்டையில் டிப் பண்ணி அந்த மாதிரி ஃப்ரை பண்ணாங்க. கொஞ்சம் வந்து ப்ளைனாகவும் ஃப்ரை பண்ணாங்க. நான் வந்து நல்லா மஷ்ரூம் பிரியாணி வச்சு அந்த ஆனியன் ரைத்தா இருக்குல்ல, தயிர் வெங்காயம் வச்சு அந்த சிக்கன் பீசஸ்லாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டேன். நான் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறமா கையோட பாத்திரம்லாம் வந்து கழுவி வேலையை முடிச்சாச்சு இந்த மதியத்துக்கு. அதுக்கப்புறமா ஈவினிங் டயத்தில் அந்த பிரியான்சி பாப்பா அவங்க வீடு க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஷிஃப்ட் பண்ணுறதுனால அந்த பாப்பா கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் இந்த ஆக்டிவிட்டி மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் இவங்களெல்லாம் சமாளிக்க முடியும். அப்புறமா இந்த மாதிரி கலாக்கண்டுன்னு ஒரு ஸ்வீட் இருக்குங்க, நம்மளோட பால்கோவா மாதிரி இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. அதில் ஒரு பீஸ் வந்து நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன் ஈவினிங் டைம். ஸோ கொஞ்சம் நேரம் சென்று அப்படியே வந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஞாயிற்றுக்கிழமை இருந்தாங்க பேர் ஃபுல்லாக வந்து வேலையிலே போயிடுது, நமக்கு டைமே கிடைக்குது இல்லை. ஸோ ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. ஸோ பைக்கில் இந்த மாதிரி நல்ல ஒரு லைட்டான குளிர்ந்த காற்று அப்படி போகிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து விற்றுட்டு இந்த மாதிரி வண்டி நிற்குவாங்க. சரி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சின்னவர் தூங்கினார். சரி தூங்கிட்டு இருக்கானேன்னு தூக்கிட்டு வந்தா. அப்புறம் சரின்னு ஐஸ்கிரீம் எல்லாம் பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பெட்டில் படுக்க வைக்கும்போது எந்திரிச்சிட்டாங்க. அது ஐஸ்கிரீம் நினப்பிலே வந்திருக்கான். சரின்னு அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு. பெரியவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஐஸ்கிரீம் சூப்பராக ரிலாக்ஸாக சாப்பிட்டோம். நான் வந்து மதியம் பிரியாணி பண்ணும்போது நைட்டுக்கும் சேர்த்து தான் வந்து பண்ணேன். கொஞ்சம் அப்படியே பஸ் போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி சூடு பண்ணி சாப்பிடும்போது. ஸோ அதான் வந்து அந்த ஃப்ரைடு சிக்கன் மாதிரி தான் இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். அந்த பிரெட் கிரம்ஸ்லாம் போட்டது, அப்புறம் கொஞ்சமாக காளான் பிரியாணி வந்து எடுத்துகிட்டு டின்னரையும் வந்து இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஸோ ஏன்னா நெக்ஸ்ட்லாம் எதுவும் சமைக்கிற மாதிரி இல்லைங்க, செம்ம இன்னைக்கு ஃபுல் டே என்னமோ வேலை இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறமா அவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அதையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். சீக்கிரமாக எப்போவுமே டின்னர் வந்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா வேறு எதுவும் சாப்பிட்டுக்காதீங்க லேட் நைட்டில். ஸோ அதுதான் நல்லது. 6:30 to 7 வந்து டின்னர் எப்போயுமே முடிச்சிடுங்க வெயிட் லாஸில் இருக்கவங்க, சரிங்களா. ஸோ இன்றைக்கி டே நான் சூப்பராக வந்து போயிடுச்சுங்க. எனக்கு இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை விளாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தேன். மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you.